666. பிரதர் மியூசிக் சொல்லுங்கள். 3 6ஐயும் கவிழ்த்து போட்டால் என்ன ஆகும்? நம்ம நம்பர் 6 கவிழ்க்க முடியாது. 6 கவிழ்க்க முடியுமா? அதான் ரிவர், நதியை கவிழ்க்க முடியாது. ஆனால் 6 கவிழ்க்கலாம். 6 6 6 999. இன்றைக்கி ஜவுளி கடைகளெல்லாம் 999 போடுவாங்க. அப்படின்னா அப்படி சார், 3 ஆடைகள் ஒரு உள்ளாடை இலவசம் 999 ரூபா. ஏன் 1000 போட மாட்டேன்? 1000 போட்டால் நம்ம யாரும் போக மாட்டோம் பிரதர். போவோமா? போக மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். 1000 ரூபா போட்டால் போக மாட்டீங்க. அவன் கடையில் 1000 ரூபா போவான். அவன் கடையில் எவன் போவான்? அந்த கடையை பாரு, வெறும் 999 ரூபா. 1 ரூபாயில் உங்கள் மூளையை மல்கடிக்கிறவன். ஆனால் அந்த 999 வச்சா கவர்ந்து இழுத்து போயிடுவீங்க. எங்கே இலவசமோ அங்கே நாக்க தொங்கிட்டு போகிறீங்க பாருங்கள். அதுதான் அந்தி கிறிஸ்தனுடைய செயல்கள். உங்களை வச்சு அவன் வியாபாரத்தை பார்க்குறான். ஏன் நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கின என்ன? உண்மையான விலை கொடுத்து வாங்கின என்ன? எங்கே இலவசமாக 2 எடுத்தால் 1 ஃப்ரீயாக போகிறீங்கன்னா நீங்களும் அந்தி கிறிஸ்து தான். எந்த டவுட்டும் கிடையாது. நான் ஈரோடு முதலாக கால் வைக்கும்போது பிளாட்ஃபார்மில் ஒரு சட்டையை விற்றுட்ருக்குறான். சட்டை கலர் பிடிச்சது. ஒரு சட்டை எடுத்தேன். என்ன விலை? 80 ரூபா. 80 ரூபா. 80 ரூபாய்க்கு துணி வாங்கி இந்த காலத்தில் ஸ்டிச்சிங் பண்ணி அது தரணும். இல்லை மடக்கி பேட்டனை வச்சு காலர் வச்சு தரணும். அவனுக்கு என்ன கட்டுப்படியாகும்? ஒன்றும் கட்டுப்படியாகாது. அவன் எங்கேயோ போட்டால் பழைய வஸ்திரத்தை எடுத்து நல்லா பசை போட்டு காய்ச்சி நல்லா அயன் பண்ணி கொண்டு வச்சு உங்களுக்கு ரோட்டில் விற்றுருவான். நம்ம ரோட்டில் வைக்கிற துணியெல்லாம் வாங்குவோம். ஆனால் இதே துணியை கொண்டு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சா 450 ரூபா வாங்கிடுவான் அவன். நல்லதை தெரிந்து கொண்டுடுங்க. அறிவு கிறிஸ்துவுக்குள்ள ஞானம். யாக்கோபு 3:17 என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கும் என்று பாருங்க. முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கிறது. 2 சமாதானம் உள்ளதாக இருக்கிறது. 3 சாந்தம் உள்ளதாக இருக்கிறது. 4 இணக்கம் உள்ளதாக இருக்கிறது. 5 இரக்கம் உள்ளதாக இருக்கிறது. நற்கனிகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. 6 பட்சவாதம் இல்லாதாக இருக்கிறது. 7 மாயமற்றதுமாக இருக்கிறது. 8 சுபாவங்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய சுபாவங்கள். 8ல் 1 குறைவுனா நீ நரகத்துக்கு, 8 சரின்னா நீ பரலோகத்துக்கு. ஆனால் 8 வேண்டாத நம்பர். ஆனால் வேண்டாத நீங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு வேண்டும். உற்சவமாக கையை தட்டுங்க. நிறைய பாஸ்டர்ஸுக்கு நான் ஃபோன் நம்பர் எடுத்து பாருங்கள். நீங்கள் நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் அந்தி கிறிஸ்து ஆகிட்டாங்க. அவங்க ஃபோன் நம்பரில் பாருங்கள், ஒருவேளை 666666 அப்படி இருக்கும். கூட்டணிக்கு 9 வர மாதிரி நம்பர் வச்சுருப்பாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் கார் நம்பர் பாருங்க, 99999 தான். கையை தட்டுங்க. 9 தான். அது அந்த கிறிஸ்துவ கையை தட்டுங்க. தட்டலாம் இல்லையா? ஏன் ஆண்டவர் சொல்றாரு இந்த அந்தி கிறிஸ்து நம்பது 666 சொல்றாரு? புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். வசனம் சொல்லுகிறது. புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அவ புத்தி இல்லாதவன் கணக்கு பார்க்க மாட்டான். அப்ப கணக்கு பார்க்கணும். ஏன் இவர்கள் அந்த நம்பரை வைத்துக் கொள்ளுகிறார்கள்? ஏன் 888 ஒரு தான் வைக்கல கார்ல? 8ஆம் நம்பர் வீடுனா பேய் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, வாடகை தான் எடுக்க மாட்டான். கூட்டணியை பார்த்தா வீடு எடுக்கிறான். அப்ப உலகத்தின்படி ஒரு கணக்கு பார்க்கறான். அந்தி கிறிஸ்துக்குரிய நம்பர். ஆகவே அவன் ஏனென்று சொன்னால் நவ நட்சத்திரங்கள் 9. அந்த 9 தான் பவர். அவன் 9 வர மாதிரி அவன் பேரை வைக்கிறான். கடந்து மறைந்து போன ஜெயலலிதா நம்பர் 9, கலைஞருடைய நம்பர் 9, இன்னைக்கு பிரபலமானவருடைய நம்பர்கள் எல்லாம் 9 தான். பேரில் நியூமராலஜி படி பாருங்க. அவரை மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு சாவரின் பவர், வேர்ல்டு உலகத்தினுடைய பவர். அது அந்தி கிறிஸ்து கொடுக்கிற ஒரு அதிகாரம். நமக்கு இயேசு கிறிஸ்து தருகிற ஒரு அதிகாரம் வேண்டும். அதில் ஒரு சும்மா கையை தட்டுங்க. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஒருத்தன்
பணத்தை நம்புறான், அதான் அந்த கிறிஸ்து. அதான் நம்பர் வியாபாரம், இப்படிதான் நம்பர் வச்சுட்டே போவான். எல்லாம் கர்த்தருடையதுன்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்து. உலகத்தில் பணம் சம்பாதிப்பதற்கென்றே இந்த நம்பர்களை பயன்படுத்துகிறார்கள். தொழில் வளர்றதுக்கு அப்படி பேர் டைட்டில் கடை வைப்பாங்க, கடைக்கு டைட்டில் 9 வர மாதிரி தான் வைப்பாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி வச்சவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அண்ட் இயேசுவை அதிகமாக தெரியாது. நியூமராலஜி படி கணக்கு பார்த்து பணம் சம்பாதிக்கிற அந்த கிறிஸ்துக்குருவேன். பண ஆசை ஒரு நாளும் அடங்காது. ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அப்புறம் 10 மறுபடியும் 0 வருது. லாஸ்ட் நம்பர் என்ன? 9 தான் பெரிய நம்பர். நம்பர்களே பெரிய நம்பர் 9. அவள் தான் எப்போ பார்த்தாலும் 9 9 9 9 9 9 9 9 9. ஏன்னா உலகத்தை அடக்கி ஆளலாம், வியாபாரத்தை அடக்கி ஆளலாம், பண ஆசை ஒரு நாள் அடங்காது. நீ துன்மார்க்கத்தனமாயிருப்பாய், கொலைவெறியவனாயிருப்பாய், இச்சைக்குரியவனாயிருப்பாய், கடும் பாதகனாயிருப்பாய். ஆனால் பண வெறி ஒரு நாள் அடங்காது. எவ்வளோ பணம் வச்சாலும் நீ அடங்கவே மாட்ட. நீ ஒரு அடங்கா பிடாரி. அதான் அந்த கிறிஸ்து கொடுக்குற பவர். அவன் கூட இருந்து அப்படியே பண ஆசை தந்து அவனை வளர்த்திட்டே இருப்பான். பணம் கொளுத்தா என்ன பண்ணுவேன்? நண்டு கொளுத்தா குண்டில் கிடக்கான்னு சொல்லுவாங்க. நண்டு கொளுத்தா குண்டில் கிடக்காது. நண்டு பிடிக்க எப்படி சொல்லுங்கள் பிரதர்? நண்டு எப்படி பிடிப்பீங்க? வலையில் இருக்கு, அந்த பொந்துக்குள்ளே இருக்குது நண்டு, எப்படி பிடிப்பீங்க? நண்டு பிடிக்கிறத என்கிட்ட கேளுங்க, சொல்லித்தரேன். சொல்லுங்கள் பிரதர், நண்டு பிடிக்கணுமா? நான் சொல்லித்தரேன். எங்களுக்கு ஒரு காலத்தில் நல்ல வயல்கள் இருந்தது. அப்போ எல்லா வயல்லன்னா ஒரு பொந்து பொந்தில் நண்டு அப்படியே எட்டி பார்க்கும். ஈக்கிள் இருக்குல்ல, எத்தனை ஒரு ஈக்கிள், அந்த ஈக்கிளை உள்ளே போட்டு நண்டு கடைஞ்சாது, அது நண்டை கொண்டு ஈக்க பிடிக்கும். ட்ரெயின் எழுத்தான் மதி. ஏன்னா உள்ளே இட்டு நண்டு பிடிச்சா அவரெல்லாம் பாம்பும் சேர்ந்து வரும். நண்டு பிடிக்கிற வேலை தான் என்னது? பரத்தில் இருக்கிற ஞானம். எலிய பொறி வச்சு பிடிப்பீங்க இல்லையா? பிடிக்க தெரியுது. பேயை எப்படி பொறி வச்சு பிடிக்க முடியும்? எப்படி பொறி வச்சு பிடிக்க முடியும்? வசனம். வசனம் தான் அதுக்கு பொறி. வசனத்தின் படிதான் விடுதலை. ஆகவே உலக ஞானம் நண்டு பிடிக்கிற வேலை. நம்ம பேய் பிடிக்கிற ஊழியக்காரன் என்ன செய்யணும்? பேய்களை பிடிக்கிற வேலையை தான் ஊழியக்காரன் செய்யணும். பேய்களை அழிக்கிற வேலையை தான் நம்ம செய்யணும். ஆனால் நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி புரோக்கர் வேலை பார்க்குறாங்க. பெண் புரோக்கர்களாக இருக்கிறார்கள், திருமண புரோக்கர்களாக இருக்கிறார்கள். இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் ஆங்கிலத்தில் மேட்ரிமோனா மேட்ரி திருமண தமிழில் சொல்லுவோம் திருமண தகவல் மையம். என்னையா பேய்கள் தகவல் மையம்னு போட்டால் அது சூப்பராக இருக்கும் இல்லையா? பேய்களை பற்றி ஆராய்ந்து பார்ப்பதற்கு வாங்க, பேய் பிடிச்சவரெலாம் வாங்க, கொண்டாயிட்டு போங்கன்னு சொல்ல. அவங்க திருமண தகவல் மையம். ஏன்னா அதில் புரோக்கரேஜ் வேலை பார்த்து அதில் 2% 3% எல்லாம் கமிஷன் அடிச்சிருவாங்க பிரபலமான ஊழியக்காரங்க. அப்புறம் அணி பண்ணால் கூட பிரச்சனையே இல்லை, அவன் சாப்பாட்டுக்கு ஏதோ பண்ணுறான்னு வச்சுக்கலாம். அவங்களாம் அந்த கிறிஸ்துக்கள் தானே. தேர் இஸ் நோ டவுட், அந்த கிறிஸ்து தான். ஆனால் அவர்கள் வேதத்தை சொல்வார்கள். இன்று எனக்கு முன்பாக ஒரு ஸ்திரீ பேய் பாட்டை பிரக்மான்ஸை பாட்டை பாடி ஆராதிக்கிறாள். ஆனால் அது பிசாசு என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். தண்ணி அடித்தது, அது எரிஞ்சு போச்சு, விடுதலை. ஒரு தற்கொலை ஆவி உள்ளே ஏறிருந்து பாட்டை பாடுது. ஏனென்றால் ஒரு அபிஷேகம் பெற்ற, ஒரு பொய் அபிஷேகம் பெற்ற ஒரு ஸ்திரீ மரித்து போனால் அந்த ஆவி இன்னொரு நபர்கிட்ட ஏறினா அந்த கேரக்டர் தான் வரும். உற்சாக கையை தட்டலாம். இப்போ கணவன் மனைவி சண்டை வச்சு ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னு வைங்களேன். இந்த பொண்ணு ஒரு வீட்டில் ஏறிச்சுன்னு வைங்களேன், அங்கேயும் பிரிச்சிருவா. பிரிக்கிறது யாரு? சாத்தான். அதை கண்டுகொள்ள வேண்டும். குடும்பத்துக்கு வீடு, வீட்டுக்கு வீடு சண்டை, கணவன் மனைக்குள்ள யுத்தம், ஒருமித்த கருத்தில்லை. அனைவருடைய வாழ்க்கையில் சாபம் நிரம்பி இருக்கிறது, எல்லாம் பேய்கள். ஆனால் 2 பேரும் சபைக்கு போவாங்க, சாயங்காலம் போன அடி வைப்பாங்க. அவள் பேய்கள் கிரியை செய்கிறது. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையும் பேய்களுக்கு இடங்கொடாமல் இருங்கள், அதை கண்டுகொள்ள வேண்டும். இங்கே பரத்தில் இருக்கு இந்த வருகிற ஞானமோ சுத்தம் இருக்கிறது, அதில் சத்தியம் இருக்கிறது, அது சகிப்புத்தன்மை இருக்கிறது, 8 குணாதிசயங்களே உடையது. ஆனால் துன்மார்க்கனுக்கு அப்படி அல்ல.
ஆகவே நம்ம வசனத்தை நம்பணும், நியூமராலஜி நம்பக்கூடாது, சாஸ்திரங்கள் நம்பக்கூடாது. ஆனால் வெளிப்பாட்டில் கணக்கை பார்க்கலாம். வெளிப்பாட்டில் கணக்கு வச்சுருக்கு, அதை நம்ம பின்பற்றலாம். ஆனால் வெளிப்பாடு எழுதப்பட்டிருக்கு. ஒரு வீடுன்னா ஒரு கட்டளை எவ்வளோ உயரத்தில் இருக்க வேண்டும், ஜன்னல் எவ்வளோ, அது கணக்கு, கால்குலேஷன், மேக்ஸு. மற்றவங்க அந்தி கிறிஸ்தனுடைய கணக்கு. அதான் 666 பின்பற்றாத, நியூமராலஜியை பின்பற்றாத, பின்னாடி போவாத, அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை வசியம் பண்ணிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு உலகத்தில் எல்லாம் சம்பாதிக்கலாம், எல்லாம் சம்பாதிக்கலாம். ஆனால் பரிசுத்தத்தை மட்டும் சம்பாதிக்க முடியாது. நீ உலகத்தில் இந்த நம்பர்களை போட்டு என்ன சம்பாதிக்கலாம்? இவன் குறியக்க போவான், இவன் மந்திரவாதத்து போவான், துன்மார்க்கத்து போவான், விபச்சாரத்து போவான். பரிசுத்தாய் உள்ள ஒருவன் போவானா? போக முடியாது. போனால் அடித்து தூக்கிடுவார் ஆண்டவர். உற்சாகமாக கையை தட்டுங்க. நான் இவ்வளோ பேர் இருக்கீங்க, நீங்கள் தைரியம் இருந்தால் ஒரு விபச்சாரத்து போய் பாருங்களேன். நான் உங்களுக்கு விதைச்சிட்டுன்னா தைரியம் இருந்தால் விபச்சாரத்து போய் பாருங்க, அடித்து தூக்குறாரா இல்லைன்னு பார்க்கலாம். இது சத்திய பிரமாணமாக இருந்தால் எத்தனை சாட்சி சொல்லலாம், நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்படி மனம் திருந்தினவர்கள் விபச்சாரத்து போய் கூட்டிகிட்டு வந்த தேவன் என்னைக்கு சொன்னால் அழகு இருக்காது. ஆனால் இப்போ சொல்லியா ஒரு ஃப்ரீடம் தரேன் உங்களுக்கு. தைரியம் இருந்தால் நாம் விதைச்சவங்க போய் விபச்சாரம் பண்ணி பாருங்க. ஒன்றே ஸ்பாட்டில் கொண்டுருவார், இல்லைன்னா இஞ்சிஞ்சாக கொண்டுருவார், இல்லைன்னா ஸ்பாட்டில் பிடிச்சிடுவார். 3 காரியத்தை செஞ்சிருவார். ஒரு முறை தான் சித்தூரில் ஒரு லாட்ஜில் விபச்சாரம் பண்ணுறதுக்கு காட்பாடியில்னு ஒரு பொண்ணு போனான். பழைய லவரோட சேர்ந்து, புருஷனு தெரியும், புருஷன் வேலைக்கு போனான், இவ கூட்டி லாட்ஜுக்கு போனான். லாட்ஜில் என்ன இருக்கும்? டிவி இருக்கும்ல, டிவி இருக்கும். அப்போ அவன் விளையாட்டு போக்கில் என்ன பண்ணான், நான் பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வரேன், ஏன்னா அவனுக்கு இப்போ தான் பஸ் நைட்டு போகல, அல்வம் வாங்கிட்டு வரேன், நீ டிவியை பார்த்துட்டு டிவி பட்டனை போட்டுவிட்டு அவன் போனான். ஆனால் அங்கே என்ன வந்தது? டிவியில் ஒரு பாட்டு வந்தது, பாடலாம். ஹல்லேலூயா. பாவம் செய்யாதே, சாபமாகாதே, சாத்தானை தேடாதே, இனியும் சாகாதே, அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு, அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. நான் எழுதின பாவம் செய்யாதே படத்தில் உள்ள அந்த பாட்டு ஜீ ஒளி தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஓடுனா ஓட்டம், அவன் பூவும் அல்வாமைன் இருக்குன்னா இவன் காட்பாடிக்கே வண்டி அறிட்டா. உற்சமா கையை தட்டுங்க. தடுக்கிறதா நம்ம வேலை, பேய்களை அழிக்கிறதா நம்முடைய வேலை. ஆனால் பேய்களை அழிக்கிற பணிகளில் தமிழ்நாட்டு ஊழியக்காரர்கள் இல்லை. உற்சமா கையை தட்டலாம். எல்லாரையும் சொல்லலை, குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் செய்தாலும் அத்தனையோ தங்க பலன் தருவார். அந்தி சந்தி அல்லேலூயா. ஆகவே உலகம் 2 விதமாக இருக்கிறது. ஒன்று பொய் அபிஷேகத்துக்குரியது, ஒன்று மெய்யான கர்த்தருக்கு. 2 டிஃப்ரெண்ட்டையும் நீங்கள் கண்டுபிடித்து கர்த்தருடைய பாதை எதுவோ அதில் பிரவேசிங்க, உங்கள் வாழ்க்கை செழிக்கும். இப்படி பாடலாம். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய். ஆமென். அவை கர்த்தருடைய பாதை எது என்று அறிந்து நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும். குழப்புகிறவர்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்தை கர்த்தருக்கு கொடுங்க, இருதயத்தை ஆண்டவர் கொடுங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? கைவிடாத தேவன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன்ல, பிறகு என்ன? பிரியா உலகத்தை நம்பணும்.
ஏன் நியூமராலஜியை நம்பணும்? ஏன் நம்பர் 999 போடணும்? 99ன்னா பாருங்கள், 3 9 27, 2 7 போட்டால் 9, எப்படி பார்த்தாலும் 9 வரும். 3 6 18, 6 + 6 + 6 18, 1 8 9. இதான் நியூமராலஜி. இதுதான் அந்தி கிறிஸ்துடைய லக்கம். இதை புத்தியுடன் கணக்கு பார்க்க கடவுள். துஷ்டருடைய கணக்கு நமக்கு ஆவிக்குரிய வார்த்தை. அல்லேலூயா. உலகத்தை நம்பி போவாதீங்க. நீங்கள் அவர் சொல்கிறார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் அதெல்லாம் விட்டுறணும். இதை விசுவாசித்தால் எல்லா தேவைகளும் பூர்த்தியாக்கப்படும். வசனத்தின்படி நின்றால் எல்லா தேவையும் பூர்த்தியாக்கப்படும். அவர் என்ன சொல்வார்? நான் உனக்கு நண்பன், நான் உனக்கு துணைவன், நான் உனக்கு தகப்பன், நான் உனக்கு உற்ற சகோதரன், நான் உனக்கு ஊழியக்காரன், நான் உனக்கு தேவன். இப்போ தேவனே நம்மோட இருக்கும்போது பணப்பிரச்சனை பற்றி கருதாதீங்க. தலைக்கு மேலே கடன் இருந்தாலும் கலங்காதீங்க. கலங்குனா அந்தி கிறிஸ்து அவன் கொஞ்சம் கூட வந்து கலக்கிடுவான், கொஞ்சம் கூட குழப்பிடுவான். கற்றக்குள்ள வந்தாச்சுன்னா பழையதெல்லாம் ஒளிந்து போகணும், புதியது கடந்து வரும் என்று நம்பி கைவிடாதே என்று சொல்லுகிற தேவனுடைய கரத்தை பிடித்து அவரை பின்பற்றினால் உங்களை கண்மலையில் கொண்டு வைப்பார். அவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து தான் வைப்பார், பிரச்சனையோட ஒன்று வைக்க மாட்டார். அல்லேலூயா. ஆகவே நம்புங்க. இந்த வேத வசனத்தின்படியாக மறுபடியும் பார்க்கும் பொழுது, நான் சொல்லியிருக்கிறேனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவசிப்பீங்க இந்த வார்த்தையை? நமக்கு கடன் பிரச்சனை இருக்கும். நான் சபையிலேருந்து நான் வீட்டுக்கு போகும்போது நிறைய கடன்காரன் வீட்டு வாசலில் வந்து நிற்பான். நானும் ஒரு கடனாளி தான், நீங்களும் கடனாளிகள் தான். ஆனால் கலங்கக்கூடாது. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஏற்றதை செய்வார் என்று விசுவசிக்கிறவங்க கையை தூக்கலாம். ஏற்றதை